தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். டிட்வா புயல் காரணமாக சென்னையில் 2 நாட்களாக இடைவிடாது கொட்டி தீர்க்கும் கனமழை. ஓய்வின்றி சென்னையை புரட்டி எடுக்கும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர் கனமழையால் சென்னை புரசைவாக்கத்தில் 80 ஆண்டுகள் பழமையான குடியிருப்பு சுவர் இடிந்து விழுந்து விபத்து. இட்லி கடை நடத்தி வந்த பெண் உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூர், நாகை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் கனமழை. ஏற்கனவே விளைநிலங்களில் உள்ள மழைநீர் வடியாத நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் விவசாயிகள் கவலை. நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. சென்னை மாவட்டத்தில் மட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளுக்கு இன்று நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வு ஒத்திவைப்பு. சென்னை பல்கலைக்கழகத்திலும் செமஸ்டர் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகு மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம். கனமழை எச்சரிக்கை காரணமாக மீனவர் நலத்துறை உத்தரவு. சென்னை பாலவாக்கம் பகுதிகளில் 3 நாட்களாகியும் வடியாத மழைநீர். மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி. சென்னை மாதவரம் சின்ன ரவுண்டானா செங்குன்றம் சாலையின் இருபக்கமும் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் மும்முரம். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் சூழ்ந்து நிற்கும் மழைநீர். குளம்போல் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தத்தளித்து செல்லும் வாகனங்கள். சென்னை வியாசர்பாடி முல்லை நகரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். டிட்வா புயல் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் 13,137 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு. நெற்பயிர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வேளாண் அதிகாரிகள் தகவல். புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என டிஐஜி சத்ய சுந்தரம் அறிவிப்பு. வேண்டுமென்றால் திறந்த வெளியில் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என விளக்கம். புதியவர்கள் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், ஆனால் யார் நன்மை செய்வார் என்று சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல். தங்கள் தரப்பு கொடுத்த அசல் ஆவணத்தை ஆராயாமல் தேர்தல் ஆணையம் தவறான முடிவெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு.
முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொச்சி வழியாக டெல்லி பயணம். தனிக்கட்சி தொடங்கும் பணியை தொடங்க உள்ளதாக தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அதிகாலையில் ஏற்றப்பட்ட பரணி தீபம். கொட்டும் மழையினையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கோலாகலம். மாலை 6 மணிக்கு மேல் 2668 அடி உயர மலை உச்சியில் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இன்று மகாதீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரம். பூஜை செய்யப்பட்ட மகாதீப கொப்பரை 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. மழைக்காலம் என்பதால் பக்தர்கள் நலன் கருதி இன்று மலையேறவும் தடை விதிப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான தீர்ப்பை அரசு அமல்படுத்தக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். உடனடியாக மேல்முறையீடு செய்து மாற்று தீர்ப்பை வாங்க வேண்டும் என சண்முகம் கோரிக்கை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு. தனி நீதிபதியின் அனுமதியை எதிர்த்து கோயில் நிர்வாக அதிகாரி தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மனு. டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயனின் தஞ்சை இல்லத்தில் 88 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மர்ம நபர்களை தேடும் பணி தீவிரம். பிரசித்தி பெற்ற கோட்டாறு தூய சவேரியார் பேராலய தேர் திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக 6ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கார்த்திகை மாத வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிவன் கோயில்களில் உள்ள நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் புதின் நாளை இந்தியா வருகை. 2 நாள் பயணமாக டெல்லி வரும் புதின் பிரதமர் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். தமிழ் கற்காலம் என்ற கருப்பொருளுடன் வாரணாசியில் தொடங்கியது காசி தமிழ் சங்கமம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை ஆழப்படுத்தும் சிறப்பான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காசி தமிழ் சங்கமம் தொடக்க விழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய நிலையில் பிரதமர் மோடி X வலைதளத்தில் பதிவு. டெல்லியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு சேவா தீர்த் என பெயர் மாற்றம். புனிதமான சேவை தலம் என்ற பொருளை குறிக்கும் வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். மக்களவையில் SIR குறித்து வரும் 9ஆம் தேதி விவாதம் நடத்தப்படும். சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த முடிவு. அனைத்து மொபைல் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயல் கட்டாயம் அல்ல. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கம். டெல்லி செங்கோட்டையில் கார் குண்டு தாக்குதல் நடத்திய வழக்கு 7 நாட்கள் விசாரணைக்கு பிறகு பாட்டியாலா நீதிமன்றத்தில் குற்றவாளி அமீர் ரஷீதை ஆஜர்படுத்தியது NIA. இலங்கையில் பேரிடர் நிவாரணப் பணியின் போது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர். பொதுமக்களின் உதவியுடன் வெள்ள நீரில் இருந்து பத்திரமாக மீட்பு. இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோரில்
3 லட்சம் பேர் சிறுவர்கள். வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 390 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் தகவல். இலங்கைக்கு காலாவதியான உணவுப் பொருட்களை அனுப்பிய பாகிஸ்தான். இலங்கை மக்களை பாகிஸ்தான் அவமதித்து விட்டதாக வருத்தெடுக்கும் நெட்டிசன்கள். ராய்ப்பூரில் இன்று நடக்கிறது இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை இந்தியா கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி கால் இறுதிப் போட்டிக்கு தகுதி. 5-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி அசத்தல். வாழ்நாள் சாதனையாளர் விருதுடன் சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த். விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு.